இருள் வந்து வெளிச்சத்தை மேற்கொள்ள பார்க்குது. ஆனா இருட்டுல போய் பளிச்சுன்னு ஒரு லைட் அடிச்சிங்களன்னா இருட்டு என்ன ஆயிரும்? அவங்க அவிசுவாசி. அவ்விசுவாசிகளுக்கு பாருங்க, விசுவாசிக்கு அவிசுவாசியோடு வேலை என்ன? அவன் பேச்சு வேற மாதிரி இருக்கும், அவன் மைண்டு வேற மாதிரி இருக்கும். ஒருத்தரை கேட்டேன், ஆண்டவர் எங்கேயே இருக்கிறாருன்னு. வானத்தில் இருக்கிறாருன்னு. நான் தான் சொன்னேன், 2000 வருடங்களுக்கு முன்பாக வானத்திலிருந்து இறங்கி வந்து கல்வாரிக்கு போய் மரித்து செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு இன்னைக்கு எனக்குள்ளே இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துவோம். சொல்லிட்டு சொல்றாரு, நான் தங்க ஆலயம். அதனால தான் இவங்க பாருங்க, ஆண்டவரே இறங்குமையா. நான் தான் வந்து பிரதருக்கு சொன்னேன் பாருங்க, நீங்க ஒரு கல்யாண வீட்டுக்கு வரீங்க, அப்போதான் இலை போடுறாங்க, உங்களுக்கு ஆர்வமா இருக்கும் சாப்பிடலாம் நல்லா அப்படின்னு. நான் வந்து கையை பிடிச்சி, பிரதர் போதும் என்கிற மனதுடனே கூட தேவ பக்தியோடு எழுந்துருங்க அப்படின்னா அவர் சொல்லுவார், சாப்பிட்டோன்னா போய் இந்த கையை பிடிச்சி இப்படி சொன்னீங்களா போதும்பா அப்படின்னா அவன் சாப்பிட்டான், திருப்தி அடைஞ்சிடுச்சு. சாப்பிடாத ஒரு ஆளாக போய் போதும் என்கிற மனதுடனே எழுன்னா என்ன ஆகும்? வசனத்தை எல்லாத்தையும் ஷூட் பண்ணலாமா? அன்னைக்கு சங்கீதக்காரன் தாவீது சொன்னான், சிலுவைக்கு வர்றதுக்கு முன்னாடி, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து விசுவாசத்துல சொன்னான். ஆனால் இன்றைக்கு சொல்றாரு, அந்த வசனம் இன்னைக்கு பொருந்தாதுப்பா, போர்டை மாத்து, வசனத்தை மாத்து. செய்யாதுக்கு முன்னாடி அதை செஞ்சு சொன்ன, இப்ப கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்து விட்டார். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துவோம். அன்றைக்கு வானத்தில் இருந்தார், அந்த வசனம் ஓகே. இன்னைக்கு எங்க வந்துட்டாரு? வந்து இங்க வந்துட்டாரு. சொட்டக்குப்பட்ட நேரத்தில் கூப்பிட்டேன்னா சொல்லுவாரு, இருதயத்தின் நிறைவு. அதான் சொல்றாரு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. இல்லைன்னா ஏதோ ஒன்று பண்ணிட்டு தான் உட்காந்துருப்போங்க. விஷயம் அது இல்லை. அழுகிறதோ உழுகிறதுலாம் பண்ணி ஏதாவது வாங்கிடலாம், இந்த கூட்டத்துக்கு போகலாம் அந்த கூட்டத்துக்கு போகலாம், இப்படி பண்ணி ஒன்றே ஒன்று தான், தேவ வார்த்தையை கொடுத்துட்டு தான் ஆசீர்வாதங்களை வாங்க முடியும், குழந்தைய வாங்க முடியும், சுகத்தை வாங்க முடியும். இதை தான் சொல்றாரு கர்த்தருடைய வேதத்தில், ராத்திரியும் பகலும் கண்டுபிடி, எப்படி வாங்கலான்றதை கண்டுபிடிச்சேன்னா போதும். ஆன்சர் எங்க இல்லை, இங்கே தான் இருக்கு. கலெக்டர் பாருங்க, கலெக்டர் ஆகிறதுக்கு சம்பந்தப்பட்ட புக்கை வாங்கி உட்காந்து தான் பண்ணிட்டு இருக்கிறான். இதை விட்டுட்டு என்ன கோயில் திரும்பிட்டு கலெக்டர் ஆகிறான். அதனாலதான் சொல்றாரு, தேவ வார்த்தை உங்களில் நிலைச்சிருக்கணும். செடி நல்லா பூக்கணும், காக்கினா செடி வேறு எங்க இருக்கணும்? மண்ணிலே இருக்க வேண்டும். மீன் நல்லா இருக்கணும்னா மீனுடைய பிரமாணம் என்ன? அது தண்ணீரிலே நீந்த வேண்டும். மனிதன் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் உங்களை படைத்த தேவனோடு நீங்கள் ஒன்றி இருக்கும் பொழுது நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? தேவனை விட்டுட்டு நிறைய பேர் பாருங்க, இங்கே அவருடைய உறவை கட் பண்ணி விட்டுட்டு இப்ப பாருங்க மனுஷனை கடவுள் ஆக்கிட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? எனக்கு ஒரு தம்பி தெரியும் பாருங்க, கடவுளை விட்டுட்டு ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், பூரா பாஸ்டராக தான் போட்டிருக்கிறாரு. இவர் தான் காடு, இவர் தான் ஸ்பிரிச்சுவல், இவர் தான் அது இது போட்டிருந்தார் பாருங்க. உண்மையே சொல்கிறேன், மனுஷனா கடவுள்? இவர் தான் என் ஆவிக்குரிய தகவன், இவர் தான் ஸ்பிரிச்சுவல் லீடரு, இவர் தான் எனக்கு காடு, இப்படியே போட்டிருந்தார் பாருங்க. ஆண்டவர் சொன்னார், நீ எதை நம்பனியோ, ஒரு மனிதனுடைய எண்ணங்கள் எப்படியோ அவன் குடும்பமும் வாழ்க்கையும் அப்படியே மாறிடுச்சு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நான் சொல்லுகிறேன், எனக்கு ஒரே ஒரு ராஜா, ஒரே ஒரு தேவன், ஒரே ஒரு ரட்சகர், அவர் பேரு இயேசு. கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துவோம்.